முன்னணி பூக்கள் போர்ட் பை ஜல மஹோத்சவ் 2017 மற்றும் குட் நைட் இனி கொசுக்கள் சட்டுன்னு அவுட் ஆகும். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? எனக்கு வந்த போனை நீ அட்டெண்ட் பண்ணுவியா? என்னங்க நீங்க என் ஹஸ்பண்ட், உங்களுக்கு வந்த போனை நான் அட்டெண்ட் பண்ண கூடாதா? இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஹஸ்பண்ட் நீ தாண்டி சொல்லிட்டு இருக்க, ஆனா நான் உன்னை என் ஒய்ஃபாவே நினைக்கல. சமையல் பண்ற, துணியெல்லாம் துவைச்சு போடுற, உன்னை நான் ஒரு வேலைக்காரியா தாண்டி பாக்குறேன். உனக்கு அவ்வளவுதான் லிமிட். தேவையில்லாம என் மொபைலை தொடர்றது, என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடுற வேலை எல்லாம் வச்சுக்காத. அதுக்கப்புறம் அது உனக்கு நல்லதா இருக்காது. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வேதாஜி, நான் தனியா உட்காந்துக்கிறீங்க? என்னங்க இன்னைக்கும் லேட்டா? நீங்க ஏன்? பாட்டி வந்திருந்தாங்க, உங்களை கேட்டாங்க. நான் உங்களுக்கு கால் பண்ண நீங்க எடுக்கவே இல்ல. நீங்க வர லேட் ஆகணும் கிளம்பிட்டாங்க. ஐயோ, பாட்டி வந்திருக்கா, பார்க்க முடியாம போயிடுச்சு. இல்ல சாரி சாரி சாரிங்க சாரிங்க. இனிமேலாவது கால் பண்ணா எடுங்க. ஏதாவது எமர்ஜென்சியா இருந்தா என்ன பண்றது? இனிமேல் கரெக்டா எடுப்பேன். சாரி. ஊரடா இது? இல்ல இங்க வாழ்றவங்களா மனுஷங்க தானா? சே, இப்படிப்பட்டவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. அப்பா, அந்த கிழட்டு பையன் பார்க்கிறதுக்கு அப்பாவி மாதிரி இருந்தான். தெரியல, அம்மான்னு கத்துனுறான். வேலைய பார்த்திருக்கான். ஏண்டா, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்களாடா? சரி விடுறா, நடந்ததை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன நட்டு நீ இப்படி சொல்ற? ஏய் என்ன இப்ப நடு வீட்டுல நின்று காட்டு கத்துக்கு என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல மாப்பிள, இந்த விஷயத்தெல்லாம் கேட்டா உன்னால நம்பவே முடியாதுடா. ஏச்சே, முதல்ல விஷயத்த சொல்லு. மாப்பிள, அந்த ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்த பசங்களை ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்தோம்ல. ஆமா, சேர்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ அந்த ஆசிரமத்தை நடத்துறவங்களே கொலகார பாவிகடா. அதுல 2 குழந்தைகளை தூக்கிட்டு போய் அதுக்கு உடம்புல இருந்த உறுப்புகள் எல்லாம் திருடி அந்த பிள்ளைகளையே கொண்டுட்டாங்கடா. அவங்க இதுக்காக தான்டா அந்த ஆசிரமத்தையே நடத்திருக்காங்க. மாப்பிள, இவங்கனால தான்டா நல்ல ஆசிரமம் நடத்துறவங்களுக்கு எல்லாம் கெட்ட பேருடா. இவங்கள பத்தி முழுசா தெரியாம நாங்க தான்டா அவசரப்பட்டுட்டோம். பிச்சை எடுத்துட்டு இருந்தா கூட அந்த குழந்தைகள உயிரோட இருந்திருக்குண்டா. ஆனா அதுகளை அங்க கொண்டு போய் சேர்த்து இப்ப அவங்க உயிரோடயே இல்ல மாப்பிள. அந்த பயலையை செத்ததுக்கு நாங்களும் ஒரு வகையில காரணமாயிட்டோம் மாப்பிள. அத நினைக்கும் போதுதான் மாப்பிள என்னால அதை தாங்கிக்கவே முடியல. இவ்வளவு பண்ணிருக்கானுங்க அவனுங்க. அவனுங்களாம் விடவே கூடாதுடா. என்னடா பண்ணீங்க அவனுங்கள? அவங்களெல்லாம் போலீஸ வச்சு அரெஸ்ட் பண்ணியாச்சு மாப்பிள. கரெக்ட் பஞ்சு. ஒன்னும் தெரியாத குழந்தைங்களை இப்படி பண்ணவங்க ஜெயில தான் இருக்கணும். அது மட்டும் பத்தாது, அவங்களெல்லாம் தூக்கல போடணும். எப்படி இவனுக்கு இதெல்லாம் பண்ண நீங்க எப்படி எப்படி கண்டுபிடிச்சீங்க? நாங்க கண்டுபிடிக்கல மாப்பிள. அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு போலீஸ்ல மாட்டி விட்டு அவங்கள்ட்ட இருந்த மீதி பிள்ளைகளை எல்லாம் காப்பாத்தினது, இது எல்லாத்தையும் பண்ணது ஒரு பொண்ணுதான் மாப்பிள. இதெல்லாமே பண்ணது ஒரு பொண்ணா? பொண்ணா? ஆமாண்ணே, இது மட்டும் இல்ல, குழந்தைங்களை கடத்துறது, சின்ன சின்ன பசங்களை கடத்தி அடிமைப்படுத்தி வேலை வாங்குறது, அப்புறம் இந்த சின்ன பொண்ணுங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய கேஸ் கண்டுபிடிச்சிருக்கா. ஆக்சுவலா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். இந்த மாதிரி நிறைய குற்றங்களை அவ தடுத்து நிறுத்திருக்கா. இந்த மாதிரி நிறைய குற்றவாளிகளை அவ போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்கா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவ பண்ணிருக்கா. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இவ்ளோ பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு நட்ராஜ். உண்மையிலே இது பெரிய விஷயம்ல. ரொம்ப தில்லுகார பொண்ணு போல இருக்குது. யாரா அது? ஏய், யாருன்னு தானே கேட்டேன். அது ஏன் பஞ்சு தயங்குறீங்க? சொல்லுங்க. அது நம்ம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வச்சு நடத்தினப்ப 50 லட்சத்துக்கு ஒரு கல்யாண ஈவெண்ட் நடத்தணும்ல. மாப்பிள,
உனக்கு அது ஞாபகம் இருக்குல்ல? இருக்குடா, அது எப்படி மறக்க முடியும்? அந்த அந்த ஈவெண்ட்னால எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை ஆகி நான் இவங்கள கத்தி சண்டை போட்டு அசிங்கமாகி இவங்கள இழந்துற அளவுக்கு தெரு அலைஞ்சமேடா. சரி, அது இது என்ன சம்மந்தம் புரியல எனக்கு. இல்லை மாப்பிள்ள, அன்னைக்கு கல்யாண மாப்பிள்ள ஒரு பொண்ணோட ஓடி போனதுனால தானே கல்யாணம் நின்றுச்சு. ஆமா, அந்த பொண்ணு தாண்டா இந்த பொண்ணு. அவ பேரு ஜெனி. மாப்பிள்ள கல்யாணம் நின்னு போச்சு மாப்பிள்ள. என்னடா சொல்ற? ஆமா மாப்பிள்ள, கடைசி நேரத்துல அந்த மாப்பிள்ள அவன் லவ் பண்ண பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டான்டா. அப்ப அந்த பொண்ணு யாருன்றது உனக்கு தெரியும்? தெரியும் மாப்பிள்ள. அந்த பொண்ணால் தான் அந்த கல்யாணமே நின்னுச்சு, நம்மளாம் அசிங்கப்பட்டோம், பெரிய பிரச்சனை ஆனது கூட உனக்கு தெரியும்ல? ஆமா மாப்பிள்ள. சொல்லல இல்ல அந்த பொண்ணுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு, எவ்வளவு தகராறாச்சு, எங்க 2 பேருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு எல்லாம் தெரியல. பரவாயில்ல, அவ்வளவு பெரிய ஆளா இல்ல பஞ்சு, நீங்க பண்ணது பெரிய தப்புதான். அந்த பொண்ணால நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஐயோ வேதாஜி, நீங்களும் நான் சொல்றத புரிஞ்சுக்காம பேசுறீங்களா வேதாஜி? மாப்பிள்ள இல்ல மாப்பிள்ள, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் மாப்பிள்ள. உங்களுக்கு தெரிய வேண்டாம் மாப்பிள்ள. அடிக்காத மாப்பிள்ள, அடிக்காத மாப்பிள்ள. அவன் மேல எந்த தப்பும் கிடையாது. அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தான் நம்ம யூடியூப் சேனலுக்காக அவளை போய் மீட் பண்ணேன். நீ சொன்னாலும் உன்கிட்ட சொன்னா கேளு, நான் சொன்னேன்டா. ப்ரொஃபஷனையும் பர்சனல் லைஃபையும் ஒன்னாக்க வேணாம்னு நினைச்சுதான் நான் அந்த பொண்ணு கூட ஒர்க் பண்ணேன். இதுல பஞ்சுக்கு எந்த பங்கும் இல்ல. மாப்பிள்ள, அந்த ஜென்னி பொண்ணு பாவம்டா. அந்த பொண்ணு சூழ்நிலை அப்படிடா. ஏதோ நடந்து போச்சு. அதுக்காக அந்த பொண்ணு எவ்வளவு வருத்தப்பட்டுச்சு தெரியுமா? அது மட்டும் இல்லடா, ஈவென்ட்ல நமக்கு ஏற்பட்ட நஷ்டத்தையும் அந்த பொண்ணை செட்டில் பண்றேன்னு சொன்னாடா. பரதேசி. டேய், இப்ப அந்த பிள்ளை கூட தனியா தான்டா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பையன் ஃபாரினுக்கு போயிட்டானாண்டா. இத பயன்படுத்தி சில பொண்ணுங்க மாதிரி புருஷன் அனுப்புற பணத்துல அந்த பொண்ணு சந்தோஷமா வாழாம தன்னோட உயிரை பணைய வச்சு மத்தவங்களுக்கெல்லாம் நல்லது பண்றா மாப்ள. டேய், இந்த மனசு எத்தனை பேருக்குடா வரும்? அவ உங்க 2 பேருக்கும் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். ஆனா அத அவ மனசறிஞ்சு பண்ணல. ஆனா அவளுக்கு தெரிஞ்சு அவ எத்தனையோ குடும்பங்களை காப்பாத்திருக்கா, எவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணிருக்கா. நிறைய குடும்பத்துக்கு நல்லது பண்ணிருக்கல. அந்த பொண்ணு ஜெனியா மணியா நின்னது. ஏன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு பெரிய தகராறு இருக்குது, நாங்கெல்லாம் அவமானப்பட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் காரணம் பொண்ணு தானே தெரியும்ல. ஒரு வார்த்தை என்னன்னு வேண்டா அவங்க சொல்லிருக்கலாம்ல, சொன்னாலா? ஏன் சொல்ல? ஆனா நடந்த விஷயத்தை பத்தி அவ என்கிட்ட சொன்னானே, அவளே வந்து உங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா. நானும் கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இந்த ஆசிரமம் பிரச்சனை அது இதுன்னு வந்ததால பண்ண முடியாம போச்சு. டேய் மாப்ள, ஊருக்கு நல்லவனா இருக்கிறவன் வீட்டுக்கு நல்லவனா இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஜெனி மூலியமா நமக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சுதான். அவளால நமக்கு அப்ப கெட்ட பேர் தான். ஆனா அந்த பிள்ளை ஊருக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்குன்னு கேட்டு பாடுறா. இந்த பாடுறா, அந்த பொண்ணு மூலியமா எத்தனையோ காணாம போன பிள்ளையெல்லாம் கிடைச்சிருக்குடா. மாப்ள, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பொண்ணு தெய்வம்டா. வேதாஜி, நீங்களாவது ஜெனிய கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க வேதாஜி. ஆனா அந்த பொண்ணு எதுவும் தெரிஞ்சு பண்ணலனே, அவளுக்கு தெரியாதுண்ணே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு. அவ அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது. சரிண்ணே, உன் கோவம் தீரணும்னா நான் வேணா அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைக்கவா?
மன்னிப்புலாம் அவ்வளவு சீன்லாம் கிடையாதுடா. இல்ல நட்டு அந்த பொண்ணாலேயே அவட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. இவன் சொன்னோன்னா டப்புன்னு எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. அதான் லைட்டா கோவம் வந்துருச்சு. ஆனா ஒரு பொண்ணா இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்குன்னு சொல்லிருக்கீங்களே, அதுக்கு பாராட்டணும்ல. நல்ல பொண்ணு தான் போல இருக்குது. சொன்னல நட்டு அப்படி சொல்றா என் செல்லா குட்டி. ஆப்பல என்ன ஆய் ஊங்கிற? அதான் எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சுல. உனக்கு மட்டும் அடி தெரியுமா? விட்டு வச்சுக்க அவ்வளவுதான். சரி விட்றாப்பா சாமி விடு. சாரி விட்டுரு. அண்ணி, அண்ணனுக்கு எந்த கோவமும் இல்ல. நீங்க அந்த நேரத்துல ஜெனி பண்ணது எனக்கு பெரிய தப்பு மாதிரி தான் தோணுச்சு. ஆனா அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவ பண்ணது சரின்னு புரிஞ்சுது. ஒரு பொண்ணு மனசுக்கு பிடிச்சவங்க கூட தான் வாழணும். அதத்தான் ஜெனியும் பண்ணா. என்ன அவ பண்ண முறை தப்பு. அதனால நான் அவரை பிரிஞ்சு ரொம்பவும் பாதிக்கப்பட்டேன். பரவாயில்ல, தப்பு பண்ணாதவங்கன்னு யாரு இருக்கா? அவ பண்ணதை என்னால மன்னிக்க முடியாது, ஆனா மறக்க முடியும். அப்படி சொல்லுங்க ராதாஜி. ஜெனி பண்ண விஷயங்களை கேட்கும் போது அவளை ரொம்ப பாராட்டணும்னு தோணுது. அவளை பார்க்கணும்னு தோணுது. அவ்வளவுதானே அண்ணி? ஆக்சுவலா அவளே உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இருந்தா. நான் கூடிய சீக்கிரத்துல கூட்டு வரேன். சரி நட்ராஜ். அப்பாடா, எங்க மாப்பிள புரிஞ்சுக்காம போயிருவானோன்னு நினைச்சேன். மாப்பிள புரிஞ்சுக்கிட்டான். ஏய், நான் டியூப் லைட் தான். லேட்டா எரிஞ்சாலும் பிரைட்டா எரிவேன். ஏதோ ஒண்ணு மாப்பிள, ஆக மொத்தம் நீ டியூப் லைட்டுங்கிறத ஒத்துக்கிட்டல. சமையல் பண்ற, துணியெல்லாம் துவைச்சு போடுற, உன்னை நான் ஒரு வேலைக்காரியா தாண்டி பாக்குறேன். தேவையில்லாம என் மொபைலை தொடர்றது, என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடுற வேலை எல்லாம் வச்சுக்காது. பேருக்கு தான் நான் அவரோட பொண்டாட்டி. ஆனா அவரோட மொபைலை எடுக்க கூட எனக்கு உரிமை இல்ல. என்ன வாழ்க்கை இது? சொல்லுங்க வீரையா. பால் எடுத்துக்கிட்டு வந்திருக்கம்மா. எனக்கு வேண்டாம். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்னாலதான் ஐயா உங்களை திட்டினாரு. நான் மட்டும் அந்த போனை எடுத்துக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்காம இருந்திருந்தா சுந்தர் தம்பி உங்களை திட்டி இருக்க மாட்டார்ல. நான் திட்டு வாங்கினது உங்களால இல்ல, எல்லாம் என் தலைவிதி. அவர் என்னைக்குதான் என்ன திட்டல. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து திட்டுறதுக்காக மட்டும்தான் என்ன கூப்பிடுறாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லம்மா, இருந்தாலும் என் மனசு கேட்கலையே. சுந்தர் தம்பி உங்களை திட்டி இருக்க கூடாது. உங்க மேல எந்த தப்புமே இல்லையேம்மா. அவரும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். விடுங்க வீரையா, நீங்க ஏன் அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் அவர் திட்டுறது நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. எல்லாம் பழகி போயிடுச்சு. ஒரு நாள் நான் அவர்கிட்ட திட்டு வாங்கலன்னா அந்த நாள் எனக்கு அபூர்வம் தான். அவரை கல்யாணம் பண்றதுக்காக நான் செஞ்ச சின்ன தப்புக்காக எப்ப விடுதலை ஆவேன்னு தெரியாத ஆயுள் கைதி மாதிரி தினம் தினம் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்க. எனக்கு தேவை அவர் சந்தோஷமா இருக்கணும். அதுக்குதான் அவருக்கு பிடிச்ச மாதிரி என்னை நானே மாத்திக்கிறேன். ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி அவர் என்னைக்கு மாற போறாருன்னு தெரியல. கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு ஏத்த மாதிரி அவர் முழுசா மாறி கூடிய சீக்கிரம் உங்க முன்னாடி வந்து நிப்பாருமா. இப்படி ஒரு ஜோடியான்னு எல்லாரும் கண்ணு வைக்கிற அளவுக்கு நீங்க அவர் கூட சந்தோஷமா வாழ்வீங்க. உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும் வீரையா. நீங்க சொன்ன மாதிரி வாழணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா அது நடக்க மாட்டேங்குதே. கண்டிப்பா நடக்குமா, நீங்க வேணா பாருங்களேன். அப்படி ஒண்ணு நடந்தா எனக்கு போதும். அதை விட பெருசா ஒண்ணு எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனா ஒரு விஷயம்மா, மல்லிகா கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. நான் ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்? அவதான் என்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு அவ பணக்காரி ஆயிட்டான்னு பழசெல்லாம் மறக்க கூடாது வீரையா.
ஒரு காலத்துல அவ இந்த வீட்ல வேலைக்காரியா இருந்தவ. வேதாவோட கெஸ்டா இந்த வீட்ல தங்க வந்திருக்கா. அதுக்கான மரியாதை எல்லாம் அவளுக்கு கிடைக்கும். ஆனா அதுவே அவளை ராணியா நினைச்சுக்கிட்டு என்ன ஆளணும்னு நினைச்சானா, அதுக்கெல்லாம் அடங்கி போறவ நான் இல்ல. என்னடா இது வம்பா போச்சு? ம்? என்னை பத்தி அவளுக்கு நல்லா தெரிஞ்சும் என்கிட்டயே வாலாடுறா. ஒரு நாள் அவளை உண்டு இல்லைன்னு பண்றனா இல்லையான்னு பாருங்க. அம்மா இவ்வளவு கோவம் வேண்டாம்மா உங்களுக்கு. மல்லிகாவை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த குடும்பத்து மேல எனக்கு கொஞ்சம் அக்கறை இருக்குல்ல, அதனாலதான் உங்ககிட்ட இதெல்லாம் நான் சொல்றேன். நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுதாம்மா. அம்மா இப்பவாது பால் சாப்பிடுங்கம்மா. வேண்டாம். இருந்தாலும் இந்த மல்லிகா வேதா தயவோட ரொம்ப தான் ஆடுறா. பஞ்சு, டோர் ஓபன்ல இருக்கு, உள்ள வாங்க. டேய் டோர் ஓபன்ல தான் இருக்கான்டா, போடா. என்னாச்சு ஜெனி? ஏதாவது பர்சனல் ப்ராப்ளமா? எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்ல. பர்சனல் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை நட்ராஜ். குழந்தைங்கள பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். மனசு ரொம்ப வலிக்குது நட்ராஜ். பாவம் பிஞ்சு குழந்தைங்க சில பேரோட பண ஆசைக்காக பலியாயிட்டாங்க. அந்த குழந்தைங்க தான் நாளைய சமுதாயமா இருப்பாங்க. அவங்கள கேவலம் பணத்துக்காக இப்படி அழிச்சிட்டு வராங்க. இப்ப நாம என்ன பண்ண போறோம்? ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஏன் ஜெனி, நாம தான் நம்மனால முடிஞ்சதெல்லாம் செஞ்சிருக்கோமே. அந்த ஆசிரமக்காரனை பிடிச்சாச்சு, அந்த ஆசிரமத்துக்கு சீலும் வச்சிட்டோம். இதுக்கு மேல அது போதாது, அது போதாது. அதுக்கும் மேல ஏதாவது ஒண்ணு பண்ணணும் பஞ்சு. இத பத்தி மக்கள் கிட்ட இன்னும் விழிப்புணர்வை கொண்டு வரணும். என்ன பண்ணணும் சொல்லு ஜெனி. நட்ராஜ், குழந்தைங்க கடத்தல் சம்பந்தப்பட்ட வீடியோஸ, இன்னும் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணணும். நாம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணோம்னா அதுல ஒரு சில வீடியோஸ மக்கள் பாப்பாங்க. அப்படி பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்கல்ல. நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணலாம். ஓகே பண்ணிடலாம். ஓகே பஞ்சு, நீங்க வந்து ஷூட் பண்றதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ஓகே இந்த ஃபைல் எங்க வச்ச? இல்ல ட்ராலி இல்ல. முக்கியமான ஃபைல் ஆச்சு. கல்பனா, கல்பனா, கல்பனா. என்னங்க கூப்பிட்டீங்களா? நீ ஒரு ஃபைல் வச்சிருந்தேன், அதை பாத்தியா? ஃபைலா? எந்த ஃபைல்? ஒரு ப்ளூ கலர் ஃபைல் இங்க தான் வச்சிருந்தேன். ஓ அந்த ஃபைலாங்க. ரூம் க்ளீன் பண்ணும்போது நான் தாங்க எடுத்து வச்சேன். இருங்க. ஏய், என்னங்க, உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேங்க. லூசு லூசு, உனக்கு அறிவில்ல? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் ஃபைல் எல்லாம் எடுக்காதேன்ட்டு. சரி, தெரியாம எடுத்துட்டேன். அதே இடத்துல வைக்கணும்ல, அதுவும் கிடையாது. இது எவ்வளவு முக்கியமான ஃபைல் தெரியுமா? என்னங்க, ஃபைல் என்னமோ காணாம போன மாதிரி பேசுறீங்க. ஃபைல் தான் உங்க கையில கிடைச்சிச்சுல. சும்மா டென்ஷன் பண்ணாத கல்பனா. ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இனிமே என் பொருள் எதையும் நீ தொடாத.
என்னங்க வெளியில எங்கேயாவது போறீங்களா? ஏன் கேக்குற? இல்ல ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றீங்களே அதான் கேட்டேன். வெளியில போகல, வெளியூர் போறேன். வெளியூரா? எங்க போறீங்க? ஏன் நான் எங்க போனாலும் மகாராணி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுமா? அது இல்ல, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம்ல. இந்த பார், உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு எனக்கு தோணல. அப்படி எனக்கா தோணுச்சுன்னா நான் சொல்லிட்டு போறேன். சும்மா தொணத்தொணன்னு பேசி என்ன டென்ஷன் பண்ணாம போய் வேலையை பாரு. எதுக்கு எடுத்தாலும் ஏங்க என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழறீங்க? எப்பதான் நீங்க என்ன புரிஞ்சுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்பா, நான் கிளம்பிட்டேன்ப்பா. எங்க ஏதோ புது பிசினஸ் சம்பந்தமா பாம்பே போகணும்னு சொன்னீங்க, எங்கயா? பாம்பேவா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும்னு தோணுச்சு அவருக்கு.